Taste the Daily. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்கு கட்சி சார்பற்ற விவசாயிகளால் தனக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி படம் இடம்பெறாததால் கலந்து கொள்ளவில்லை என்ற செங்கோட்டையன் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு KS செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்புமிகு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள், பல்வேறு கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சி சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கிறோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். கடந்த 6 மாதங்களாக செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக இருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் குறிப்பிடுபவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்கள் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். KS செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிலே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். வன்மத்துடன் பேசியிருக்கும் செங்கோட்டையனை எப்படி கட்சியில் வைத்திருக்க முடியும்? பொதுக்குழு முடிவே இறுதியானது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி திட்டவட்டம். ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் இதுவரை திமுகவை எதிர்த்து பேசியதில்லை, கட்சி கூட்டங்களிலும் திமுகவை எதிர்த்து பேசியதில்லை. தலைமைக்கு எதிராக செயல்பட்டால் அதிமுக வேடிக்கை பார்க்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி ஆவேசம். எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது, பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேவுக்கு பி டீமாக இருப்பது நிரூபணமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன். 33 ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை, இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ, இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ அல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அதிமுக பற்றி பேச தினகரனுக்கு எந்த அருகதையும் இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தாக்கு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் திமுகவின் பி டீமாக செயல்படுகின்றனர் என கழக பொதுச் செயலாளர் புகார். டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்களே, இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்பாங்க, உறுப்பினராக கூட வச்சுக்கல, அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னால்
இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். தமிழ்நாடு நாள் என்று தனது தலைமையிலான அரசு அறிவித்ததை பெருமையுடன் நினைவு கூர்ந்து அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தீய சக்தியின் கோரப்பிடியிலிருந்து மீட்டு தமிழ்நாட்டை மீண்டும் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற உயரிய கொள்கை பாதையில் வழிநடத்திட உறுதியேற்போம் என புரட்சித் தமிழர் அறிக்கை. சேலம் நெடுஞ்சாலை நகர் அருகே கிருஷ்ணா நகரில் மாநகர மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை. கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. டெல்லியில் காற்றின் தர குறியீடு 400ஐ நெருங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. குழந்தைகள், முதியோர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் மாஸ்க் அணிந்து பாதுகாப்பாக இருக்குமாறு அரசு அறிவுறுத்தல். நில அபகரிப்பு குறித்து அரசு அலுவலகங்களில் சில மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட மனுக்கள் சாலையோர கடையில் சுண்டலுக்கு பண்டல் கட்ட பயன்படுத்தப்பட்ட காட்சி வெளியாகி சர்ச்சை. சில மாதங்களுக்கு முன் உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வட்டாட்சியர் கையெழுத்திட்ட மனுக்கள் சுண்டல் கட்ட பயன்படுத்தப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சுண்டல் கடையில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம். அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு. சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் அவரோட நிலத்தை அரசு நிர்வாகத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வட்டாட்சியரோட சைன் போனோக்குன்னு போட்டிருக்காங்க. டேட்டு 22/24. பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி, ஒரு அரசோட முகாமில் போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு, சைன்டு டாக்குமெண்ட்டு சுண்டல் விற்கிற கடையில் இருக்குது. திருச்சி மாவட்டம் சனமங்கலம் அருகே உள்ள வனப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாரா என மக்கள் சந்தேகம். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது பயமில்லாததால் பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான கொடூரங்கள் துணிந்து அரங்கேறுவதாக பெற்றோர்கள் கதறல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளியில் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவியின் கணவரை கையும் களவுமாக பிடித்த பள்ளி மாணவர்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அவர்களே இது அரசு பள்ளியா அல்லது விபச்சார விடுதியா என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேள்வி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் 9ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி 3 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கோர முகமாக தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்றும், பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகமா இது என்றும் மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவான இளைஞரை பிடிக்காமல் போக்சோ வழக்கு மட்டும் பதிவு செய்த ஏவல் துறை. விடியா திமுக ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்களும் பெற்றோர்களும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் செவிலியரிடம் இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. திறனற்ற பொம்மை முதல்வர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதால் அப்பாவி பெண்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களும் பாலியல் அச்சுறுத்தலால் அஞ்சி நடுங்கும் அவலம்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கல்மந்தபுரம் பகுதியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் போக்சோவில் சிக்கினார். விடிய அரசின் சமூக நலத்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா வைத்திருந்த மூவர் பிடிபட்டனர். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வருகையின் போது விண்ணதிர முழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்க கோஷம். கையில் கழக கொடியையும் பதாகைகளையும் ஏந்தி புரட்சி தமிழர் வாழ்க என உறக்க முழக்கமிட்ட அதிமுக தொண்டர்களால் விழி பிதுங்கி நின்ற திமுகவினர். திருவாரூர் நகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாத நிலையில் கிடைக்கும் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் அவலம். மாணவர்களின் அன்றாட தேவையான போக்குவரத்து வசதிகளை கூட ஸ்டாலின் அரசால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் இதெல்லாம் ஒரு அரசா என பெற்றோர் ஆதங்கம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த விடிய அரசின் அதிகாரிகளுடன் வாக்குவாதம். பயிர்களை சேதப்படுத்தி வரும் மாடுகளை அடைத்து வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்ததுடன் விடிய அரசு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். பாவச்செடி, வெண்டைச்செடி, எல்லா செடியும் காராமணி, கத்திரி செடி மொத்தமே மேஞ்சு போகுது. எல்லாமே காய்கறி. இதனால ஒரு 100 பேர் 50 பேர் கூலி போயிருக்காங்க. அவங்க கூலி போயிடுச்சு. விவசாயிகள் நஷ்டமாயிடுச்சு. எல்லாமே நஷ்டமாயிடுது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கீழமுல்லைக்குடி ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு வந்த திருவெரும்பூர் தாசில்தாரை வழிமறித்து முற்றுகையிட்ட பொதுமக்கள். அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றால் குடும்ப அட்டை, ஆதார் கார்டை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு சொந்த ஊரிலேயே நாங்கள் அகதியாக வாழப் போவதாக எச்சரிக்கை. கார்த்திக் சிதம்பரத்தின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கை செல்லும். கார்த்திக் சிதம்பரத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து பண மோசடி தடுப்பு சட்ட தீர்ப்பாயம் உத்தரவு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் விபத்து சிகிச்சை பிரிவு துவங்குவது குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் மருத்துவத்துறை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவு. திருமங்கலம் 4 வழிச்சாலை பகுதிகளில் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதால் விபத்து அவசர சிகிச்சை பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஊட்டி, கொடைக்கானல் போல் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமலானது. ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியில் வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் இனி கட்டாயம் இ-பாஸ் காண்பித்தால் மட்டுமே அனுமதி. கன்னியாகுமரி அருகே உள்ள ஐயா வைகுண்டசாமியின் அம்பலப்பதியில் ஐப்பசி திருவிழாவின் 8ஆம் நாளையொட்டி விமரிசையாக நடைபெற்ற கலிவேட்டை நிகழ்ச்சி. குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ஐயாவை கண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்திற்காக இன்று முதல் வெர்ச்சுவல் கியூ மூலம் ஆன்லைன் முன்பதிவு துவக்கம். டிசம்பர் 27ஆம் தேதி பிரதான மண்டல பூஜையுடன் நடை அடைக்கப்படும் என தேவசம் போர்டு அறிவிப்பு. இம்மாதம் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழையின் அளவு இயல்பை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
மழையின் அளவு இயல்பை விட 35 45% வரை குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார நகரங்களான குருகிராம், நொய்டா, ஃபரிதாபாத், காசியாபாத் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 15,000 பேரிடம் காற்று மாசு தொடர்பான நோய்கள் குறித்து சர்வே. 17% பேர் வீட்டில் 4 பேருக்கு மேல் பாதிப்பு, 25% பேர் வீட்டில் 2க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு, 33% பேர் வீட்டில் ஒருவர் என 75% வீடுகளில் ஒருவராவது நோய் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தகவல். ஆதார், ஜிஎஸ்டி, கிரெடிட் கார்டு நடைமுறையில் புதிய மாற்றங்கள் இன்று முதல் அமல். பதிவு செயல்முறையை எளிதாக்குவதற்கும் சிறு வணிகங்கள் இணங்குவதை சுலபமாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் உறுப்பு நாடுகளின் ராணுவ அமைச்சர்கள் மாநாடு. மாநாட்டில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற நிலையில் இந்தியா, அமெரிக்கா இடையே 10 ஆண்டுகளுக்கான ராணுவ செயல்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சந்திரயான் 3 அனுப்பிய LVM-3 M5 ராக்கெட் மூலம் CMS-03 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை நாளை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. 4400 கிலோ எடையுள்ள மிகப்பெரிய இந்த செயற்கைக்கோள் கடல் பகுதி முழுவதும் தகவல் தொடர்பு சேவையை வழங்கி இந்தியாவின் பலத்தை உறுதிப்படுத்தும். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் அதிபர் சாமியா சுலூஹு ஹாசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கலவரத்தில் ஈடுபட்ட மக்கள். கலவரத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் சுமார் 700 பேர் உயிரிழந்ததாக தகவல். உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை உருவாக்கிய அமெரிக்கா. இந்த விமானத்தை இயக்க ரன்வே கூட தேவையில்லை எனவும் நிலத்தில் இருந்து நேரடியாக புறப்படும் எனவும் கூறப்படுகிறது. கரீபியன் நாடுகளை புரட்டி போட்ட மெலிசா புயலால் அந்நாடுகளில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்து ₹1750 விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ₹268.50 விற்பனை. கடந்த செப்டம்பர் மாதம் தங்க ETF திட்டங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக ₹8,363 கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக ICRA அனலிட்டிக்ஸ் நிறுவனம் தகவல். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 578% அதிகம் என்றும், தங்க ETF திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள மொத்த முதலீடு கடந்த செப்டம்பர் மாத நிலவரப்படி ₹90,136 கோடி உயர்ந்துள்ளதாகவும் விளக்கம். 12வது ப்ரோ கபடி லீக் தொடரில் புனேவை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற தபாங் டெல்லி அணி. தபாங் டெல்லி அணி 31-28 என்ற புள்ளி கணக்கில் புனேரி பால்டன் அணியை வீழ்த்தி அசத்தல். வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடிய மேற்கிந்திய அணி வங்கதேச அணியை ஒயிட் வாஷ் செய்தது. முதல் 2 போட்டிகளின் முடிவிலேயே வெஸ்ட் இண்டீஸ் தொடரை 2-0 என கைப்பற்றிய நிலையில் 3வது போட்டியிலும் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மறைந்த அஸ்ஸாம் பாடகரும் இசையமைப்பாளருமான ஜுபின் கார்க் நடித்த ராய் ராய் பினாலே திரைப்படம் வெளியீடு. அஸ்ஸாம் பாடகர் ஜுபின் கார்க் நடித்த கடைசி படத்திற்கு மக்கள் அமோக வரவேற்பு.